நான் மீண்டும் சுந்தரி நாயர், மலையாள பெண் என்று ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய முகம். சுமாராக இந்த கால நவ்யா நாயர் மாதிரி இருப்பேன். வயது 43 ஆகிறது. சராசரி கேரள பெண்கள் போல் நல்ல சிவப்பான உடம்பு. இந்தியாவின் இப்போதைய தாராளமயம் போல ஜாக்கெட்டை மீறி வரும் மார்பகங்கள். 38. நீண்ட இடை வரை வரும் தலைமுடி. குட்டி போட்டு அதனால் மடிப்பான இடைகள் மற்றும் வெண்ணெய் வயிறு. நடந்தால் மேலும் கீழும் வேகமாக ஆடும் அத்திப்பழம் என்று எல்லா விதத்திலும் சிறந்த கேரளா சரக்குதான். என் கணவர் மறைவுக்கு அடுத்து சில காலம் வேலுநாயரோடு ஆட்டம் போட்டேன். பிறகு அது அவர் மனைவி பர்வதமாவுக்கு தெரிந்து பிரச்சனையாகவே அப்படியே விலகிவிட்டேன். பிறகு சில சமயம் வாய்ப்பு கிடைத்தபோது சில ஆட்டம் போட்டதுண்டு. ஆனால் எந்த ஆட்டமும் நிரந்தரமாக இருக்க எந்த ஏற்பாடும் செய்து கொள்ளவில்லை. ஆனால் வயது அப்போது 43 தான் என்பதால் செக்ஸ் எண்ணம் எப்போதும் என் மனதில் இருந்தது. அதை தணிக்க பல மலையாள புத்தகங்களை வாங்குவேன். பலானா புக் கடை வைக்கும் சரசா ஏதாவது புது புக் வந்தாலோ அல்லது ஏதாவது விசிடி வந்தாலோ எனக்கு சப்ளை செய்வாள். சிந்து படித்து முடித்தவுடன் கோவளத்தில் இருந்தாள். நான் அங்கே சில நாட்கள் இருப்பேன். அப்புறம் மீதி நாட்கள் உடனே முக்குலரு வந்து விடுவேன். இங்கே கிடைக்கும் பெரும்பான்மை மில் வேலை செய்தேன். இது ஒரு சின்ன ஊர், ஒரு சராசரி கேரள கிராமம். எங்கு பார்த்தாலும் தண்ணீர். வீட்டுக்கு வீடு நடுவே கட்டமரத்தில் போக வேண்டியிருக்கும். எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள், ரப்பர் தோட்டங்கள் என்று இயற்கை வனப்பு மிக்க இடம்தான் இது. சிந்துவுக்கு என் மகளுக்கு கல்யாணமாகி சென்னையில் செட்டிலாக வைத்து நான் கிளம்பி கேரளா திரும்பிவிட்டேன். பாவம், அர்ஜுனும் சிந்துவும் தங்கி போகும்படி ஒரே கட்டாயப்படுத்தினார்கள். ஒரே அன்பு தொல்லையாகிவிட்டது. ஆனால் நான் வலுக்கட்டாயமாக கிளம்பி வந்துவிட்டேன். ஏனென்றால் எங்களுக்கு இங்கே ஒரு வீடு உள்ளது மற்றும் நான் ஏகப்பட்ட கடன் இங்கு வாங்கிவிட்டேன். அதையெல்லாம் அடைக்க வேண்டுமென்றால் நான் இங்கே ஏதாவது வேலை செய்ய வேண்டும். நான் என் மகளுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. நான் திரும்பி வந்து கடன் அடைக்க அருகிலுள்ள மில் வேலையில் சேர்ந்தேன். ஆனால் பணம் கடன் அடைக்க போதாது போல இருக்கிறது. ஒரு நாள் சிந்துவுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினேன். எல்லாம் விவரமாக. அவளிடமிருந்து ஏதாவது உதவி கிடக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, ஒரு பாரம் குறையுமே என்றுதான் எழுதினேன். அதை எழுதி அதை மறந்தும் விட்டேன். திடீரென்று அன்று போன் வந்தபோது யார் நமக்கு போன் செய்திருப்பார்கள் என்று தோன்றியது. சிந்து பேசினாள். தான் அர்ஜுன் கூட பேசிவிட்டதாகவும் அவன் என் எல்லா கடனையும் தீர்க்க முடிவு செய்துவிட்டதாகவும் சொன்னாள். ஏமா, உனக்கு வீண் சிரமம் என்று நான் பேசியதை தடுத்தவள் அர்ஜுனை ஏதோ அவர் ஹாஸ்பிட்டல் விஷயமாக திருவனந்தபுரம் வருவதாகவும் பணத்தை என்னிடம் நேரில் கொடுப்பதாகவும் சொன்னதால் மனம் நெகிழ்ந்தேன். எப்போது வருவார் என்று நான் கேட்டதற்கு இந்த வாரத்தில் எப்போது வேண்டுமானாலும் வருவார் என்று சொல்லவே நான் அவர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவார் என்று நினைத்தேன். வருவார் என்றதும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி. என் ஆயுள் கடன் எல்லாம் தீரப்போகிறது என்பது மட்டுமல்ல, மகள் நன்றாக வாழ்கிறாள் என்று மட்டுமல்ல, அதையும் மீறிய மகிழ்ச்சி. எழுந்து சென்று அந்த அலமாரிக்கு சென்றேன். அந்த கேள்வியின் விடை இங்கேதான் இருக்கிறது. நான் சென்னைக்கு சென்றபோது அவர்கள் வீட்டில் தங்கும்போது அர்ஜுன் நெருக்கமாக இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். தற்செயலாக அவர்கள் பீரோவை பார்க்க வேண்டியிருந்தது. அதில் அவர் சித்ரா மற்றும் என் மகளுடன் இருந்த உடலுறவு காட்சிகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க முடிந்தது. முதலில் அதிர்ச்சியடைந்தேன். பிறகு அது தன் சுய மகிழ்ச்சிக்காக இருக்கும் என்று தேற்றிக்கொண்டேன். அப்பப்பா, எப்படிப்பட்ட படங்கள்! இதை பார்க்கும்போது ஏனோ என் மனதில் வெறுப்பு வரவில்லை. ஆனால் இனம் புரியாத மகிழ்ச்சி. சின்னஞ்சிறுசுகள் ஏதோ அனுபவிக்கிறார்கள் என்றுதான் தோன்றியது. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஏனோ அர்ஜுன் கடவுள் மாதிரிதான் தெரிந்தார். சிலவற்றை நான் அப்படியே சுருட்டி கொண்டு இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் பார்க்கும்போதுதான் தெரிந்தது என் மனதில் அர்ஜுனும் எங்கோ ஒட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இதை யாராவது கேட்டால் நான் ஒப்புக்கொண்டு இருக்க மாட்டேன். அர்ஜுன் எங்கே, நான் எங்கே? நான் மாமையார், அவர் மருமகன். அவர் பட்டம் பெற்ற டாக்டர், பணக்காரர் மற்றும் 1க்கு 2ஆக திருமணம் ஆனவர் என்றெல்லாம் மனது சொன்னாலும் மனதிலுள்ள அர்ஜுன் விலகவில்லை. யாராவது கேட்டால் மாமியாரின் இன்ப வெறி என்று நக்கல் அடிப்பார்கள். ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் இது நடக்காது என்று சமாதானப்படுத்திக் கொள்வேன். இந்த மன போராட்டங்களையெல்லாம் ஒரு சிவப்பு டைரியை எழுதி வைத்தேன். ஒரு நாள் தமாஷாக ஆரம்பித்த இந்த விளையாட்டு பின் ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. 2-3 சிவப்பு டைரியில் நிறைந்தது. அர்ஜுனை பற்றி கதைகள், கவிதைகள் எல்லாம் எழுதினேன். சில சமயம் அது ஏதோ விளையாட்டாக தோன்றும். நான் என்ன காலேஜ் மாணவியா? 43 வயதில் இது தேவையா என்று. ஆனால் அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றுக்கும் காரணம் கிடைக்காது. அன்று வேலை முடித்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தேன். மணி 6 ஆகிவிட்டது.
இனிமேல் யார் வரப்போகிறார்கள்? வந்தவுடன் அந்த சிவப்பு டைரியை எடுத்து டேபிள் மேல் வைத்தேன். வைத்தவள் அதை அப்படியே மறந்துவிட்டேன். சமையலறைக்கு சென்றவள் அப்படியே குளியலறைக்கு சென்று விட்டேன். மெதுவாக குளியல் முடித்து வெளியே வந்து அங்கிருக்கும் நைட்டியை எடுத்து போட்டுக்கொண்டேன். இது எனக்கு வசதியான காஸ்டியூம். நைட்டி போட்டுக்கொண்டு என் முடி கற்றைகளை அப்படியே உலாவ விட்டு அந்த நைட்டியின் பொத்தான்களை அவிழ்த்துவிட்டால் பார்த்தவன் செத்தான். இதுதான் சுதந்திரம் என்று இருக்கும். அன்றும் அப்படியே இருந்து மெதுவாக போட்ட காஃபியை வைத்துக் கொண்டிருந்த போது வாசல் மணி அடித்தது. திடீரென்று அர்ஜுன் வந்தான். அர்ஜுன், அதான் என் மருமகன் வந்தான். யாரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேனோ அவன் அப்படியே வந்து நிற்கும்போது எழுந்து வரவேற்க கூட தோன்றவில்லை. என்ன அத்தை, நல்லா இருக்கீங்களா என்றபடியே உள்ளே நுழைந்தான் அர்ஜுன். எனக்கு ஒரே ஆச்சரியம். இவன் இங்கே இந்த நேரத்தில்? சனிக்கிழமை அல்லவா வருவான் என்று நினைத்தோம். வாங்க மாப்பிள்ள வாங்க என்று சுதாரித்து எழுந்தபோது என் பொத்தான் இல்லாத நைட்டி, என் பருத்த மெல்ல தவழும் முலையின் நுனி வெளியே காட்டியது எனக்கே தெரிந்தது. என்ன அர்ஜுன், சிந்து நல்லா இருக்காளா என்று விசாரித்தபடியே நாற்காலியை எடுத்து போட்டேன். அர்ஜுன் தன் பயண சூட்கேஸை அருகில் வைத்தபடியே, அத்தை, நீங்கள் ஏதோ லெட்டர் சிந்துவுக்கு போட்டிருந்தீர்களாம், கடன் தொல்லை என்று. அதான் எல்லா கடனையும் வைசல் செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லியபோது நான், ஏன் சிரமம் மாப்பிள்ளை உங்களுக்கு என்றேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியபோது ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து தந்தபோது எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. அவ்வளவு பணத்தை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. எப்படி இது அர்ஜுனால் மட்டும் முடிகிறது? எங்கிருந்தோ வந்தான் என்று பாரதி பாடியது நினைவுக்கு வந்தது. ஆனால் பாரதிக்கு அவர் தகுதியில் கண்ணன் வந்தான், ஆனால் எனக்கு அர்ஜுனன்தான் வந்தான் என்று நினைத்தபோது சிரிப்பு வந்தது. அர்ஜுன் அன்று இரவே சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்று சொல்லும்போது பக் என்றது. ஏன் அர்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் என்றபோது, இல்லை அத்தை, நாளைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கிறது, நிச்சயம் போகணும் என்றான். பாவம், வந்த வேகத்திலேயே கிளம்பி போவதா? என்ன இது மாப்பிள்ளை, எனக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், அதற்குள்ளாகவா போகணும் என்று நான் சினுங்கியபோது அவனே அதிசயத்து போனான். ஆமாம் அத்தை, போகணும், இரவு ட்ரெயின், இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் உள்ளது, ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று கேட்டபோது சமையலறைக்கு ஓடினேன். அத்தை, ஏதாவது லைட்டா செய்யுங்கள் என்றான். அப்போது மனதில் உள்ள சாத்தான் என்னை எப்போ செய்ய போகிறாய் என்று கேட்டது. ஏதாவது ஃபிஷ் ஐட்டம் என்றான். இதுதான் என் அர்ஜுன், கேட்டு சாப்பிடுவான். சமைத்துக் கொண்டிருந்த போது குளியலறையில் ஷவர் சப்தம் கேட்டது. குளிக்கிறான் போலும். மனதிலுள்ள சாத்தான் போய் எட்டிப்பார் என்றது. ஆனாலும் அடக்கிக் கொண்டு பேசினேன். என்ன பிளான் மாப்பிள்ளை என்றேன். அர்ஜுன், அத்தை, இன்னும் 2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கார் வரும், கிளம்பி இன்று இரவு சென்னைக்கு போகிறேன், நாளை ஒரு போர்ட் மீட்டிங் உள்ளது என்றபோது என் மனம் லேசாக ஐயோ என்று சத்தம் போட்டது. 2 மணி நேரத்தில் இந்த ஸ்வர்க்கம் முடிந்துவிடுமா என்று என்னை கேட்டுக்கொண்டேன். மனம் ஆனந்தமாக இருந்தது. வாழ்நாள் கடன் எல்லாம் ஒரே நொடியில் போய்விட்டது. அர்ஜுனுக்கும் சிந்துவுக்கும் மனம் வாழ்த்தியது. நன்றாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு பேச்சு சத்தமே வரவில்லை. என்ன ஏதாவது தீப்பொறிகளை தாங்கும் மென்மையான ஜட்டி மாற்றுகிறாரா என்று நினைத்தேன். எட்டி பார்த்தால் என்ன? பார்த்தவுடன் என் உடல் ஒரு நிமிடத்தில் தூக்கி போட்டது. அங்கே அர்ஜுன் குளித்து முடித்தவுடன் டவலில் உடலை சுற்றி கொண்டு அந்த சிவப்பு டைரியை படித்துக் கொண்டே இருந்தார். ஐயோ, நேற்றுதான் நான் உணர்வுகள் தடவி மெதுவாக தவழும் அத்திப்பழத்தில் அடித்தபடியே அர்ஜுனை பற்றி ஒரு கதை எழுதினேன். அந்த ஆபாச வார்த்தை வர்ணனைகளை படித்து என்னை பற்றி என்ன நினைப்பார், என் மகள் வாழ்வு, ஏதாவது என்னை பற்றி தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று நினைத்தபோது மனம் பதைபதைத்தது. ஆனால் அர்ஜுன் பதட்டமே படாமல் டைரியை படித்துக் கொண்டிருந்தார். நான், ஐயோ மாப்பிள்ளை, வந்ததும் வராததும் அதை படிக்காதீர்கள், எல்லாம் ஒரே ஆபாசம்தான் என்று உளறினேன். என்னவோ வாய் குளறியது. உங்க ரேஞ்சே வேறு, இதை படித்தால் உங்களுக்கு வெறுப்புதான் வரும் என்றேன். அதற்கு அவன் சிரித்தான். சிரிக்கிறாரே, ஏதாவது நக்கலா என்று அவன் முகத்தை பார்க்கவே கூசினேன். அர்ஜுன், அத்தை, என் ராசி அப்படி. நான் சின்ன வயதில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உள்ளேன். கஷ்டம் என்றால் பணத்துக்காக அல்ல. எங்களிடம் பணம் ஏராளமாக இருந்தது. ஆனால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். அம்மா இல்லாத்தால் எப்போதும் நான் தனிமையாகத்தான் இருப்பேன். அப்பா எப்போதும் பார்த்தாலும் வெளியோருக்கு பிசினஸ் என்று இருப்பார். எனக்கு எல்லாருடனும் பழக வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் யாருடனும் பேச மாட்டேன். ஏனென்றால் எல்லாரும் எனக்கு பயப்படுவார்கள் என்று மாப்பிள்ளை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னவோ தெரியவில்லை, மாப்பிள்ளை பேசிக்கொண்டே போனார்.
அத்தை, நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் நண்பர்கள் எல்லாம் பலான புத்தகங்கள் படிப்பார்கள். எல்லாரும் அத்திப்பழம், பெரிய பைத்தான் பாம்பு என்று பேசுவார்கள். ஆனால் நான் வந்தவுடன் பேச்சை நிறுத்திவிடுவார்கள். ஏன் நிறுத்துகிறார்கள் என்றே தெரியாது என்றார். நான், ஏனென்றால் உங்கள் முகம் மரியாதையை வரவழைக்கிறது மாப்பிள்ளை என்றேன். அதற்கு அவர், என் பிரச்சனையே அதுதான் அத்தை. நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது எல்லா நர்சுகளும் ஓலுக்கு அலைவார்கள். நண்பர்கள் எல்லாரும் போடுவார்கள். ஆனால் நான் போனால் நல்ல பையன் என்று ஒதுங்குவார்கள் என்றார். நான், என்ன மாப்பிள்ளை அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனே என் அருகில் வந்தவர், அத்தை, எனக்கு இந்த புத்தகத்தில் வருவது போல பேச வேண்டும். இந்த கதையில் வரும் நான் நாயகியான உங்களைப் போல போட வேண்டும் என்று சொல்லும்போது என் மனம் அதிர்ச்சியில் உறைந்தது. இது எங்கே போய் முடியப் போகிறது? அத்தை, எனக்கு ஏன் உங்களை பிடிக்கிறது தெரியுமா? சித்ரா கிட்டையும் ஏன் சிந்து கிட்டையும் இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. என்னை பார்த்தால் அவர்களுக்கு மரியாதை, அந்த மரியாதை பார்த்தால் எனக்கும் மரியாதைதான். என் முன்னே தைரியமாக நின்று பேசக்கூடியர் நீங்கள்தான். எனவேதான் எனக்கு உங்கள் மீது அடக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் வருகிறது என்று சொல்லும்போது என் உடம்பு வெலவெலத்து விட்டது. நான், மாப்பிள்ளை, எனக்கு உங்கள் மனதில் இருக்கும் ரகசிய மற்றும் இருண்ட ஆசைகள் புரிகின்றன. ஆனால் அதற்கு நான் எப்படி தீர்க்க முடியும் என்றேன். அதற்கு அவர், அத்தை, இந்த வினாடி வரை நான் உங்களுக்கு மரியாதை தருகிறேன். எதிர்காலத்திலும் அப்படியே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரி என்று சொல்லும்போது என் மனம் படபடத்தது. பாவம், எனக்காக இவர் 2 லட்சம் இப்போதுதான் கட்டி என் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கார். மேலும் அவன் தொட்டுவிட்டு ஓடும்போது இவர் என் பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கும் வாழ்வளிப்பு உள்ளார். இவரை நோகவிடக்கூடாது என்று நினைத்தபோது மனதில் ஒரு போராட்டமே நடந்தது. என்றாலும் மாப்பிள்ளை சமூகம் என்று இழுத்த என்னை அவர் நிறுத்தினார். அத்தை, சமூகம் என்பது என்ன? சிவப்பா, கருப்பா? எல்லா மனிதர்களும் சேர்ந்ததுதான் சமூகம். இதில் சிலர் வைத்ததுதான் சமூக கட்டுப்பாடுகள். இவை நல்லவைதான், டிராஃபிக் ரூல் போல. ஆனால் மனிதனும் ஒரு மிருகம்தான். மிருகங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கா என்ன என்று கேட்டபோது மனம் பரிதவித்தது. நான் மனிதனா இல்லை மிருகமா என்று கேட்டபோது என் மனதில், என்ன நீ யோகியமானவளா என்ன? கணவன் இறந்தவுடன் நீ நாயரோடு ஆட்டம் போடவில்லையா? ஏன் மருமகனின் சாம் பற்றி மனதில் நினைக்கவில்லையா என்று கேட்டபோது எனக்கு சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் மறந்து போனது. எனக்கு என் கண் முன்னாள் என் மருமகன் ஒரு காதலராக தெரிந்தார். உலகம் மறந்தது. என் மகள் மறந்தாள். என் மனதிலிருந்த ஒரே நோக்கம் என் மருமகனின் ஆசைகளை தீர்த்து வைப்பதுதான் என்று. அது மருமகனின் ஆசையா இல்லை என் ஆசைகளா? ஆம், எங்கள் இருவர் ஆசைகள்தான். சரிங்க மாப்பிள்ளை, ஆனால் கண்டிஷன் என்றேன். என்ன என்றார்.